வெல்கம் டு சிருஷ்டி ஃபார்ம்ஸ். நம்ம தோட்டத்தில் வந்து ரீசெண்டாக வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து நெல் பயிரிட்டு வந்து அறுவடை எடுத்திருக்கோம். ஸோ அந்த அறுவடை வந்து எத்தனை மூட்டை நம்ம வந்து எடுத்திருக்கோன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து விவசாய மத்தியில் வந்து ஒரு க்ரேஸ் இருக்கும் நெல் பயிரிடும் போது. ஒவ்வொரு விவசாயம் வந்து அந்த மூட்டை கணக்கில் வந்து ரொம்ப க்ரேஸாக இருப்பாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூடைகள் எத்தனை வருதோ அந்த அறுவடையில் அதை பொறுத்து தான் அந்த விவசாயிக்கு வருமானம் வரும். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நமக்கு எத்தனை மூட்டை வந்திருக்கு, அந்த மூட்டைக்கான செலவு கணக்குமே வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன வந்து செலவு பண்ணி வந்து ஒரு விவசாயி வந்து பெரும்பயிரான அரிசி வந்து நம்மக்கிட்ட கொண்டு வராங்க அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து நீங்கள் பாருங்கள். நாங்கள் வந்து நெல் பயிரிடுறதுக்கு முன்னாடி ஒரு 2-2.5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து உழவு ஓட்டணும். இது எதற்காக ஓட்டினோன்னா, நாங்கள் வந்து நிலத்தை வந்து வளப்படுத்துறதுக்காக பலதானிய விதைப்பு போடுறதுக்காக வந்து ஒரு 2.5 months முன்னாடியே வந்து நிலத்தை வந்து உழுதோம். ஸோ இதுதான் முதன்மையான செலவு, உழவு செலவு வந்து ஆச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து பலதானிய விதைப்பு. அந்த பலதானிய விதைப்பில் பார்த்திங்கன்னா அந்த தானிய விதைகளுக்கான செலவு ப்ளஸ் இந்த பலதானியம் வந்து ஒரு 45 நாள் பூ எடுத்ததுக்கப்புறம் வந்து நிலத்தோட வளத்தை பிறக்கிறதுக்காக இந்த பசுந்தாள் உரத்தை வந்து மடக்கி உழுவாங்க. ஸோ அந்த உழவு செலவு இது ரெண்டுமே இந்த பலதானிய விதைப்பில் வந்து அடங்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாற்றங்கால் உழவு ஓட்டுற செலவும் அப்புறம் நாற்று விடுறதுக்காக நம்மளுக்கு தேவைப்படுற விதை நெல் செலவும் அடங்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நடவு நாள் அன்றைக்கி வந்து சேற்றளவு ஓட்டணும். நிலத்தை வந்து சமப்படுத்தி உழவு ஓட்டினா தான் வந்து நெல் வந்து பயிர் வந்து நடவு பண்ண முடியும். ஸோ அந்த சேற்று உழவுக்கான செலவும் வந்து அடங்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெல் நடவுக்கான செலவு. இது வந்து பார்த்திங்கன்னா பேடி கல்டிவேஷனில் வந்து ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஏக்கரை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பொறுத்து இது வந்து செலவு வந்து கால்குலேட் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து க்ராப் மெயின்டெனன்ஸ் செலவு. இதில் பார்த்திங்கன்னா களை எடுக்கிறது ப்ளஸ் நெல் வந்து வளர்கிறதுக்கு வந்து அதுக்கான வளர்ச்சி ஊக்கியான ஃபர்டிலைசர்ஸ் போடுறது, இந்த செலவுலாம் மெயின்டெனன்ஸில் வரும். இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரையும் நம்ம நாட்டு மாட்டு சாணம் கோமியம் இருக்கும்போது உரங்கள் செலவு கம்மியாக இருக்கும். பட் செயற்கை விவசாயத்தில் கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து காஸ்ட் இன்க்ளூட் ஆகும். அடுத்ததாக வந்து நெல் அறுவடைக்கான செலவு. இதுவும் வந்து அறுவடை சமயத்தில் வந்து நிலத்தோட ஈரத்தை பொறுத்து வண்டி மாறுபடும். ஸோ ஏற்றாப்பில் வந்து எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ இதுவும் நம்பர் ஆஃப் ஏக்கர்ஸு எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டுறாங்க அதை பொறுத்து வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கால்குலேட் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அறுவடை செஞ்ச நெல் மணிகளை வந்து நல்லா உலர்த்தி காய வச்சு ஸோ அதை பேக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பேக்கிங் எக்ஸ்பென்சஸ்ஸு அந்த உலர்த்தற்குரிய லேபர் காஸ்ட்டு எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ இத்தனை செலவுகளையும் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து தோராயமாக வந்து ஒரு நெற்பயிர் வந்து ஒரு ஏக்கரில் பயிரிட்டு எடுக்கணும்னா குறைஞ்சது வந்து ஒரு விவசாயி வந்து 30,000 to 35,000 செலவு பண்ணால் தான் வந்து பயிரிட்டு வந்து அறுவடையை எடுக்க முடியும். செலவு கணக்கு வந்து இயற்கை விவசாயத்துக்கும் சரி செயற்கை விவசாயத்துக்கும் சரி பொருந்தும். கொஞ்சம் இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கும் முன்ன பின்ன வந்து சில காஸ்ட் வந்து வேரிப்படும். லைக் லேபர் காஸ்ட் வந்து இயற்கை விவசாயத்தில் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அங்கே வந்து ஃபர்டிலைசர், கெமிக்கல் ஃபர்டிலைசர் இது ஜாஸ்தியாகும். ஸோ தோராயமாக வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு 30,000 to 35,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணால் தான் வந்து ஒரு நல்ல ஹார்வெஸ்டே வந்து எடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் வந்து 3 ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணியிருந்தோம். நம்ம எடுத்த மூட்டை கணக்கு பார்த்திங்கன்னா 3 ஏக்கரில் வந்து 44 மூட்டை வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 மூட்டை எடுத்திருக்கோம். இப்போ ஒரு மூட்டை வந்து விலையை வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து நம்ம வந்து போட்ட முதலீடு கூட இதில் வந்து எடுக்க முடியல. ஸோ உழுதவன் கணக்கு பார்த்தா வந்து உழைக்கையும் மிஞ்சாதுன்றது கரெக்டாக தான் இருக்குது. தொடர்ந்து 3 வருஷமாக நம்ம தோட்டத்தில் வந்து நெல் பயிரிட்டிருக்கோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 12 to 15 மூட்டை தான் பெர் ஏக்கருக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் இப்போதைக்கு எடுக்க முடியுது. இன்னும் நிலம் வளப்பட்டால் வந்து இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்புகிறோம். பட் இதே மாதிரி வந்து செயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இதே அளவு குறைந்த ஈல்டு கிடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து அது கட்டுப்படி ஆகாது. ஸோ இந்த ஈல்டோடு அவங்களுக்கு டபுள் ஆர் ட்ரிபிள் கிடச்சா மட்டும்தான் தொடர்ந்து அவங்க விவசாயம் பயணம் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன ஆகுதுன்னா மண் வந்து ரொம்பவே மலடாக்கப்படுது. மருந்துன்ற பேரில் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து நெல் விவசாயத்தில் எக்கச்சக்கமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த மண்ணுக்கு சாயிலுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி மருந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் பூச்சி மருந்து வந்து நிறையாவே வந்து நெல் பயிருக்கு வந்து போடுறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 30 மூட்டையோ இல்லை 40 மூட்டையோ கிடைக்கும்.
ஸோ அந்த மாதிரி கிடைச்சாதான் அவங்க தொடர்ந்து வந்து விவசாய பயணத்தை வந்து தொடர முடியும். ஒரு விவசாயிக்கு வந்து நியாயமான விலை கிடைச்சாதான், அவனோட கமாடிட்டிஸ்க்கு வந்து நியாயமான விலை கிடைச்சாதான் தொடர்ந்து வந்து விவசாயம் பயணம் பண்ண முடியும். இல்லாட்டி எல்லா பயிர்க்கலனிகளும் வந்து ரியல் எஸ்டேட்டாக வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனி வரும் தலைமுறைக்கு வந்து இந்த பூமியை வந்து நம்ம எப்படி ஒப்படைக்க போகிறோம் அப்படின்றத சிந்திக்க வேண்டிய தருணம் இது. தேங்க்யூ.